ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள குடும்ப தகராறு காரணமாக வந்து அதை காரணமாக காட்டி அந்த அம்மாவை வெட்டி கொலை பண்ணியிருந்தது கேட்கவே உண்மையிலேயே கொடுமையாக இருக்குது. அதெல்லாம் முடியாது, நீ சம்பாதிக்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன், நீ சம்பாதிக்கிற வழியை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னை மட்டும்தான் நான் நோட்டை விட்டு உன்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நானும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னா. இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து தாய் இல்லை தந்தை இல்லை. அவர் உறுதி கொடுத்து அவங்க சிஸ்டர் வீட்டிலேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ 2 பேருமே இருந்திருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதனால அந்த கோபத்துலேயும் அவங்களையும் வந்து அறிவாளால் வெட்டி அந்த அம்மா வந்து சாகடிச்சிட்டாங்கன்னு பார்க்கணும். சரி, இவரால் வந்து அவரால் முடியாதுன்னு நினைக்கிறத விட, இயலாமே நினைக்கிறத விட அவர் ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம். எங்கேயோ போய் சகோதரி வீட்டில் உட்கார்றதுக்கு பதிலாக அவர் எங்கிருந்தோ வேலை செஞ்சு அவரால் முடிஞ்ச இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புஷ்பாவதி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கொலை செய்யப்பட்டார். அவரோட கணவரே வந்து கொண்டுட்டு அவரும் இறந்ததாக தகவல் வந்து பகிர்ந்துட்டே வராங்க. இதில் என்னதான் நடந்துச்சு, முழுமையான தகவல் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் நேற்று தான் இந்த நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு. பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது. அவங்க 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டில் நங்கநல்லூர் ஏரியாவில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. அவர் கொஞ்ச காலம் மதுரையில் அவருடைய சகோதரி வீட்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. நாகலட்சுமி மட்டும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்களை அவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ தான் சமீபத்தில் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் நான் இனிமேல் எந்த சண்டைக்கும் போட மாட்டேன், இனிமேல் எந்த சச்சரவும் வராது அப்படின்னு சொல்லி அவர் உறுதி கொடுத்து அவங்க சிஸ்டர் வீட்டிலேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ 2 பேருமே இருந்திருக்காங்க. அந்த 10 நாளுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதனால அந்த கோபத்துலேயும் அவங்களையும் வந்து அறிவாளால் வெட்டி அந்த அம்மா வந்து சாகடிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ கேட்கும் போது உண்மையிலேயே வந்து நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனசெல்லாம் பதைக்குது. ஏன்னா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ இந்த இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் வந்து அது நம்மளுடைய விருப்பம், ஓகேங்களா? அது நம்ம உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இல்லை அது அவங்கள மாய்ச்சிக்கிறதோ அது தன்னுடைய அது உரிமை, அது அந்த உயிருடையது. ஆனால் ஒரு ஈஸியாக அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள குடும்ப தகராறு காரணமாக வந்து அதை காரணமாக காட்டி அந்த அம்மாவை வெட்டி கொலை பண்ணியிருந்தது கேட்கவே உண்மையிலேயே கொடுமையாக இருக்குது. ஏன்னா இதை தாண்டி தொழில் ரீதியாகவும் இல்லை, பல சந்தேகங்கள் வந்திருக்கு. தொழில் ரீதியாக அவங்க பேசுகிறதே வந்து அவர் சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்திலே சண்டைகள் வந்து வளர்ந்துட்டே போயிருக்குன்ற மாதிரியான செய்திகளும் வருது. இல்லை, இவங்களால நம்ம என்ன சொல்லுவோம்னா டாக்ஸிக் பீப்புள் சொல்கிறோம். டாக்ஸிக் அதாவது அவங்க வந்து தன்னுடைய குறைகளை மறைத்து அவங்க நிறைகள் இருக்கவங்களை பார்த்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறதும், அவங்களால தன்னால் இயலாத ஒரு விஷயத்த வந்து அவங்க அதை காட்டிக்க மாட்டாங்க வெளியில். ஸோ அதை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறாங்க அவங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும். ஏன் அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் அப்படி அவங்க திணிக்கணும் அதை? அந்த அம்மா வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரனர். அவங்க வந்து இந்த ரெடிமேடு சாரீ எல்லாமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி ஈஸியாக எப்படி வியர் பண்ணுறது, ஒரு 3 minutes 2 minutes சாரீ எப்படி கட்டிக்கலாம் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே அதை கொடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஷீ இஸ் ரியலி ஒரு ஆண்டர்ப்ரனர். அவங்க சொசைட்டியில் வந்து தன்னை முதன்மைப்படுத்தி தன்னுடைய குழந்தைகளை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அவங்களுடைய அந்த சிந்தனையில் மட்டும் ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விமன். அவங்க வந்து எங்கேயுமே ஒரு நம்ம சொல்கிற இன்ஃப்ளூயன்சர் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ அவங்க அந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பாதைகள் வந்து உண்மையிலே ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். சின்ன சின்ன வீடியோஸ் போட்டோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பாதையை நம்ம கடந்து வரும்போது நிறைய அவங்க சங்கடங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க அந்த சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க. நிறைய சாரீ கட்ட பழகாதவங்க அந்த மாதிரி இவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ற ஒரு நோக்கத்தில் அவங்க ஒரு பிஸ்னஸாக அது கொண்டு வராங்க. அதில் ஏர்ன் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வராங்க, நிறைய அவங்களுக்கு ஏர்னிங்ஸும் வருது. 2 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு பையன் வந்து மெடிசன் ரஷ்யாவில் படிக்கிறான், ஒரு பையன் வந்து இங்கே சென்னையிலேயே ஒரு மெடிசன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஒரு ஃபீமேலாக இருந்து தன்னோட குடும்பத்தை வந்து இன்னும் மேலே கொண்டு போகணும், அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஸோ அந்த இதில் தான் இந்த அம்மா உழைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவரால் வந்து அவரால் முடியாதுன்னு நினைக்கிறத விட, இயலாமே நினைக்கிறத விட அவர் ஒரு வேலைக்கு போயிருந்துருக்கலாம். எங்கேயோ போய் சகோதரி வீட்டில் உட்கார்றதுக்கு பதிலாக அவர் எங்கிருந்தோ வேலை செஞ்சு
அவரால் முடிஞ்ச இந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் முடியாது. நீ சம்பாதிக்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன், நீ சம்பாதிக்கிற வழியை தான் நான் பார்த்துட்டு இருப்பேன், உன்னை மட்டும்தான் நான் நோட்டை விட்டு உன்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நானும் நிம்மதியாக இருக்க மாட்டேன்னா அப்படி எப்படி வந்து ஒவ்வொருத்தராலையும் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு ஃபீமேலை வந்து எப்படி வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸில் எப்படி முன்னுக்கு வர முடியும்? ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஆண்மகனாகட்டும் ஒரு கணவராக இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் இல்லை நான் உன்னை வந்து தொல்லை தான் கொடுப்பேன்னா இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து தாய் இல்லை தந்தை இல்லை. அந்த ஒரு நிமிஷம் அந்த கோபம் அந்த பொறுமைன்றதை ஒரு இழக்கும் போது இழப்புகள் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டாக்ஸிக் மக்கள்கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் என்ன சொல்வேன்னா, நான் அடுத்தது சொல்கிறேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லீகலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட இருந்து விலகி வந்திருக்கலாம், டிவோர்ஸ் வாங்கிட்டு விலகி வந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு அவரை பற்றி இப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அவரோட கேரக்டர் புரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ விதத்தில் நீங்கள் வந்து விலகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா கடைசி 2 இயர்ஸாகவே இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்க மாதிரியும் இப்போதான் அந்த வாக்குவாதம்ன்றது முற்றி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து தள்ளியிருக்கு அந்த வாக்குவாதம். கண்டிப்பாக அது 2 இயர்ஸாகவே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வருஷமா இருக்குன்னா அவங்க ஏன் 2 வருஷமா எந்த முடிவுமே எடுக்கல? மேபி அவங்க வீட்டில் இந்த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. இல்லை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லை நீ வந்து ஹஸ்பண்ட் இப்படி இந்த பசங்க பெருசாயிட்டாங்க, ஒரு கணவர் உனக்கு வேணும், சொசைட்டியில் வந்து 4 பேர் முன்னாடி நீங்கள் அந்த கல்யாணத்துக்குலாம் ஒன்றா நிற்கணும். ஸோ இப்படியும் வந்து சில பேர் நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் தயவு செஞ்சு அதை வந்து அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த பழி தெரியும். ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுங்க. நீங்கள் அவங்க சொல்கிறாங்களே அந்த 4 பேருக்காக வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. அந்த 4 பேருமே இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அறுபட்டு போயிருக்கிறது இவங்க தான் கொலை பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அவருடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிரச்சனையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இவங்க வந்து அந்த 2 இயர்ஸாக வந்துட்டு ஓகே இந்த டாக்ஸிக் இப்போ இருந்திருக்காது. ஸோ நான் 2 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், சண்டைகள் வந்திருக்கும், அடிதடி நடந்திருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ அந்த இல்லை இவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சா இன்னைக்கு போனது இவங்களோட வாழ்க்கை தான், இவங்களோட குழந்தைகளோட வாழ்க்கை தான். ஸோ நிறைய விஷயத்தில் அவங்க விலைக்கு வந்திருந்தா கூட இந்த குழந்தைங்களாவது இன்னைக்கு வந்து ஒரு சேஃபாக இருந்திருப்பாங்க. அவரை சேர்த்துக்காம கூட இருந்திருக்கலாம், அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ ட்ரெண்ட் ஆகிற எல்லாருமே பண்ணுற ஒரே பிஸ்னஸ்னால் இந்த சாரீ ஷாப்பிங், அதாவது சாரீ பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்குமே அந்த மனநிலைன்றது எப்படி இருக்கணும் மேம்? இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எதை நோக்கி போகும்? அவங்களுக்கான சப்போர்ட்டுன்றது கரெக்டாக கிடைக்குதா இந்த சமூகத்தில் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சரி, நல்ல கேள்வி தான் நீங்கள் கேட்குறதுமே. எல்லாருமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஒரு பிரைட்டாக வராங்க. ஸோ அந்த பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது நமக்குமே. ஓகே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த சாரீ அழகாக இருக்குது. ஸோ இவங்க கட்டிட்டு இருக்கவங்களும் அப்போ எவ்வளோ அந்த ஒரு மகிழ்ச்சி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி. ஓகே இவங்க இவ்வளோ ப்ளாசமாக இருக்காங்க, ஸோ நல்ல பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, இவங்களோட ஷாப் நல்லாயிருக்கும், நம்மளும் போய் விரும்பி வாங்குகிறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், செய்கிறோம். அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ, வெளியில் எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்களோ, என்ன கேட்டிங்கன்னா உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அந்த ப்ராடக்டை வெளியில் கொடுக்கணும். ஓகேங்களா? பட் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய வருத்தங்கள் எல்லாமே உள்ளே வச்சுக்கிட்டு ஸோ அவங்க வந்து ஒரு மீடியா முன்னாடி வந்து பேசுகிறதோ அந்த ப்ராடக்டை அவங்க செல் பண்ணுறதோ செய்கிறாங்க. இல்லை, நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக அந்த ப்ராடக்டை விற்கிறீங்களோ நீங்களும் மனசளவில் ஸ்ட்ராங்காக இருங்க. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி, வீட்டில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ எல்லா வீட்லையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்மே அது தொடர்ந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக அமையும். அது இல்லை நான் வந்து உள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பேன், ஆனால் நான் வந்து வெளியில் சொசைட்டிக்காக நான் வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்காதீங்க. நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களோ அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்போது அதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதோ இல்லை வருத்தப்பட வேண்டியதோ கிடையாது. சரிங்களா? நீங்கள் நான் இந்த சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன், சாரீ வந்து சேல் பண்ணி அதை நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் உங்களை தடை செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு அளவுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும். இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு முள் செடி வளருதுன்னா தள்ளி தள்ளி தான் போக முடியும். ஆனால் முள் செடி படர்ந்துக்கிட்டே இருக்கும் போது உங்களால் நான் அங்கேயே தான் உட்காந்துருப்பேன்னா நீங்கள் தான் அதில் வந்து செஞ்சு போவீங்க. ஸோ உங்களை ஒரு சில தொல்லைகளோ அது வீட்லேயா இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எனி ரிலேஷன்ஷிப், ஸோ உங்களை ரொம்ப ஒரு தொல்லை, ஒரு நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது
நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர பாருங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே கிளியராக இருக்கணும்னு சொல்கிறேன். நான் உறுதியாக இருக்கணும். நான் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி பிரைட்டாக இருக்கோ நானும் எனக்குள்ளே நான் பிரைட்டாக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம செய்கிற தொழிலும் உங்களுக்கு தொடர்ந்து அது நல்லபடி போயிட்டே இருக்கும். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சஸ்க்கெலாம் நடந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து என்ன ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா, உங்களுக்கு வழி கிடைக்குதா, சொல்யூஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்குது. நிறைய உங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது மன ரீதியாக நான் ரொம்ப பயப்படுறேன், ஸோ என்னால் எப்படி நான் ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் கவுன்சிலிங்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லீகலாகவே நான் அவரை உடனே வெளில வர, கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஆண் பெண்ணி 2 பேருக்குமே சொல்கிறேன். இல்லை என்னால் முடியல, ரொம்ப பிரச்சனைகளாகவே இருக்குது, நான் எது செஞ்சாலும் சந்தேகப்படுறாரு, எது பண்ணாலும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் பேசுகிறாரு. நீங்கள் செய்யும் ஒரே ஒரு நான் கருத்து சொன்னேன், நீங்கள் செய்கிற வேலை உண்மையாக நியாயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான லீகலாக என்ன உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கோ நீங்கள் தேடிக்கலாம். அதுக்காக நான் இப்படி தான் இருக்கணுமா, இப்படி தான் அப்படிலாம் இல்லை. யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு கெட் இட் ஆஃப் தட் ஆல் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இதே நம்ம சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் பார்க்குறோம். இதே மாதிரி டாக்ஸிக் அந்த ரிலேஷன்ஷிப்பும் பார்க்குறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் மெயினாக இருக்கா? இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க? ஒரே விஷயம் தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனையே வராது. புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயம் தானே. உங்கள் ஒய்ஃப் வந்து சம்பாதிச்சு உங்கள் குழந்தைங்கள தானே பார்த்துக்கிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டு குழந்தைய பார்த்துக்கல, இல்லை அவங்க அம்மா வீட்டிலேருந்து யாரையும் பார்த்துக்கல. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைய தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. சில பெண்கள் ஆகட்டும் ஆண்களாக இருக்கட்டும், பொறுப்பு இல்லாமல் குழந்தைங்களை விட்டுட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அது வந்து அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும். அப்படிலாம் இல்லாமல் உங்கள் கூட இருந்து உங்கள் குழந்தைங்கள வந்து ஒரு பொறுப்பாக, உங்களால் முடியல நான் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், இன்னொரு கையாக நான் இருக்கேன், உங்களுக்கு 2 கை இருக்கா, என்கிட்ட 2 கை இருக்கா, அதை நான் கொடுத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம், ஒரு இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை வழி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வர அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண் நல்ல ஒரு துணையாக இருந்து அவளை என்கரேஜ் பண்ணுறது தாங்க நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நீ வந்து சம்பாதிக்கிறியா, நீ எப்படி சம்பாதிக்கிற நான் பார்க்குறேன்னா அதில் அழிஞ்சு போகிறது உங்களுடைய குடும்பம் தான். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைங்க எல்லாருடைய நிம்மதி, அந்த அடித்தளமே உங்களுக்கு அசைஞ்சு போயிடுது. ஸோ அந்த குழந்தைங்களோட மனநிலைமை, இப்போ இவங்களுடைய நாகலட்சுமி அவங்க வழக்கிலே பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களோட மனநிலைமை யோசிச்சிங்களா? எவ்வளோ அந்த குழந்தைங்க அந்த பையன் ஒரு சன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்கான். அவங்க வந்து இப்போ வரணும், அவனோட அந்த மனநிலைமை, அடுத்தது படிப்புக்கு அவனுடைய ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அவனுடைய அம்மா இல்லை அப்பா இல்லை, ஸோ இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சாவணும் போது அது ஈஸியாக அந்த குழந்தைங்க வெளியே வர முடியாது. அவங்களுடைய மனநிலைமை யோசிச்சிங்களா? ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? அந்த டாக்ஸிக் மட்டும்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி புரிதல், அந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்திட்டு போனால் லைஃப் உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி அங்கே ஒரு சந்தேகம்ன்ற அந்த ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? சந்தேகப்படுறாரு. ஏன்னா தொழில் ரீதியாக மற்றவங்க கிட்ட பேசுகிறதே வந்து அவர் சந்தேகப்படுறாரு. இது 3வது நபர் யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அவருக்கு வந்திருக்கு அந்த இடத்துல. சந்தேகம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, சந்தேகம் ஏன் வருது? அவங்களுக்கு வந்து ஏன்னா அவருக்கு அந்த இன்கம் அவர்கிட்ட ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது. ஸோ தன்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியல, அவரால் சம்பாதிக்க முடியல. அவர் என்ன நினைக்கிறாரு, அப்போ நம்மளால் இயலாமை, தன்னோட இயலாமை தான் நாளைக்கு சந்தேகமாக மாறுது. ஸோ அந்த இயலாமையை அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஏதாவது வகையில் அவர் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணி கூட அவர் சம்பாதிச்சிருக்கலாம். இவங்கள மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அவருக்கு வந்து சில விஷயங்கள தெரியல அப்படின்னாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் சம்பாதிச்சிருக்கலாம். சம்பாதிச்சு அந்த அம்மா கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம். 2 பேருமே சேர்ந்து ஃபேமிலி ரன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலி ஸ்மூத்தாக தான் போயிருக்கும். ஸோ இவரோட இயலாமை, ஒருத்தரோட இயலாமை தான் அந்த சந்தேகத்திற்கான வழி வகுக்குதே. என்னால் முடியல அப்படின்னா முடியறவங்களை பார்த்து சந்தேகப்படுறது தான் சில பேருடைய மனநிலைமை இருக்கு. ஆனால் நம்ம இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்குறப்ப அங்கே இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப அந்த கதவானது திறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே சண்டை போட்டிருக்காங்கன்னா அதை லாக் பண்ணிட்டு தான் அவங்க எப்படியும் சண்டை போட்டிருக்கணும், இந்த கொலையானது நடந்திருக்கணும். ஆனால் திறக்கப்பட்டிருக்கு கதவு. இதில் 3வது நபர் யாராச்சும் தொடர்பு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் போயிட்டு இருக்கேன். பார்ப்போம், அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வரட்டும். ஸோ என்ன யார் வந்திருக்காங்க, அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே கேமராஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்து அந்த 3வது நபர் அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னாலும் அது இன் ஃபியூச்சர் த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு தெரிய வரும்.
அப்படி இருந்தாலும் அது தொழில் ரீதியா இல்ல உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்? கண்டிப்பா அது வந்து வெளிச்சத்துக்கு வரும். அது வந்து கண்டிப்பா அது வெளிச்சத்துக்கு வரும். அந்த சிசிடிவி எப்படியுமே போலீஸ் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன். உங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் டிபெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அது எடுத்துட்டாங்க, நமக்கு அது தெரிய வரும். எதுவா இருந்தாலுமேங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா நீங்கள் அதை வந்து இதுதான் ஒருத்தரை கொலை பண்ணி தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் விலகிடுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் விலகிடுங்க. இல்லையா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு 2 பேருக்கு ஒத்து வரல, அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசி முடிவெடுத்து ஃபேமிலியில் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இல்லை எதுவுமே எனக்கு ஒத்து வரலை, நீ பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல, நீ சம்பாதிக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறது பிடிக்கல, இதுன்னா விலகிடுங்க. உங்கள் வாழ்க்கை உங்களோட ஸ்டைலில் நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஸ்டைலில் வாழ விட்டுருங்க. அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கலன்னா நம்ம வந்து பொறுப்பே இல்லாமல் இருந்து தான் நம்ம கேட்கலாம். அந்த அம்மா 2 குழந்தைங்கள சொசைட்டியில் இந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்து ஒரு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் யாரோ ஒரு சப்போர்ட்ஸ் கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், யாரு கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் அவங்கள லேட்டஸ்ட்டாக ஒரு சண்டே ஒரு பொட்டிக் ஓப்பனிங்க்கு அவங்க போயிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் ஒரு சாரி இன்ஸ்டா ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நான் கூட அது பார்த்துருந்தேன் இன்ஸ்டாவில். அங்கே போய் அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து சாரியுடைய ஒரு எக்ஸ்போ நடந்தது. அந்த எக்ஸ்போவில் இவங்க ஒரு கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்து பண்ணலாம். இப்போ நிறைய லேடிஸ்லாம் சேர்ந்து தான் ஒவ்வொரு பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சேர்ந்து முன்னுக்கு வராங்க. அதை பார்த்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாமே தவிர, ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு தவறான முடிவில் எடுக்கிறது முற்றிலும் தவறு. கண்டிப்பாக மேம். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி. வணக்கம்.